நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் யூத். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு படம் பண்ணணும், அப்படி ஃப்ரெஷ்ஷான ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு இந்த டீம் எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்கு இல்லையா, அது இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனா இந்த முயற்சியில இப்படி ஒரு படத்தை அவங்க பண்ணும் பொழுது அந்த படத்துல நாம ஏற்கனவே பார்த்த பழைய படங்களுடைய தாக்கம் இருந்தது இந்த படத்தினுடைய மைனஸ். படத்தினுடைய பாடல்கள் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையில படத்திற்கு மிகப்பெரிய பிளஸ். ஆனா அந்த பாடல்களும் ஏற்கனவே நாம கேட்ட பல பாடல்களை ஞாபகப்படுத்தினது படத்தினுடைய மைனஸ். யதார்த்த சினிமாவுக்கு அப்பாற்பட்டு கமர்ஷியலா ஒரு கதை சொல்லணும் அப்படிங்கிற இவங்களுடைய முயற்சி பிளஸ். ஆனா அதே நேரத்தில் கமர்ஷியலா பண்றோம் அப்படிங்கிறதுனால யதார்த்தமா சொல்ல வேண்டிய காட்சிகளையே ரொம்ப செயற்கையா கிளிஷேவா சொன்னது இந்த படத்தினுடைய மைனஸ். இப்படி இந்த திரைப்படத்தில் இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டா டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம அனலைஸ் பண்ண போற திரைப்படம் யூத். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். கென் கருணாஸ் இயக்கி நடித்திருக்கிற இந்த யூத் திரைப்படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு பள்ளி மாணவன், அதாவது பொறுப்பில்லாமல் காதல், பெண்கள், விளையாட்டுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்கொள்கிற காதல்கள், அந்த காதல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்குது, அதை தாண்டி பெற்றோர்களுடைய வாழ்க்கை இவனுடைய வாழ்க்கையில் எப்படியான ஒரு அதிர்வை ஏற்படுத்துது, கடைசியில் இந்த பெற்றோருக்காக அவன் நின்னானா காதலுக்காக அவன் நின்னானா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய சிம்பிளான ஒன்லைன். யூத் என்கிற இந்த திரைப்படத்தினுடைய முதல் பிளஸ் யார் அப்படின்னா, அந்த படத்தினுடைய நாயகன் கென் கருணாஸ் தான். நாயகன் அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தை இவர் தான் எழுதி இயக்கவும் செஞ்சிருக்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த 2 பொறுப்புகளையும் ரொம்ப பர்ஃபெக்டாக அவர் பூர்த்தி செஞ்சிருக்கிறார், நிறைவு செஞ்சிருக்கிறாரு. அதற்கு 100% உழைப்பை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக சினிமா பின்புலத்தில் இருந்து வர ஒரு இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தான் நாயகனாக நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இவர் நாயகனாக நடிப்பதை தாண்டி ஒரு படத்தை இயக்கணும் அப்படின்னு இந்த சின்ன வயசுலேயே எடுத்துக்கிட்ட இந்த முயற்சிக்காகவே இவர் நம்ம பாராட்டணும். அந்த முயற்சியில் இவர் தோற்காமல் தன்னால் முடிந்த வரைக்கும் போராடி ஒரு வெற்றி படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையவே உழைப்பு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய உழைப்பு இந்த படத்தினுடைய எல்லா காட்சிகளையும் தெரியுது, அவருடைய நடிப்பிலையும் தெரியுது. இந்த படத்தை எல்லா ரசிகர்களும் இப்போ கொண்டாடுறதுக்கு காரணம் கென் கருணாஸ் என்கிற அந்த ஒற்றை மனிதர் தான். அவர் தான் இந்த படத்தினுடைய முதல் பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் யார் அப்படின்னா, படத்தின் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான். கென் கருணாஸ்க்கு நாயகனாக இதுதான் முதல் படம். கென் கருணாஸை தாண்டி மற்ற எல்லா கதாபாத்திரங்களுமே கிட்டத்தட்ட புதுமுகங்கள் தான். தேவதர்ஷினியும் அப்புறம் கென் கருணாஸின் அப்பாவாக நடித்திருப்பவரை தவிர்த்துட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே புதுமுகங்கள் தான். ஆனாலும் இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்ததற்கான காரணம் இந்த படத்தினுடைய பாடல்கள் பெரிய ஹிட் அடித்தது தான். படத்தினுடைய ரிலீஸ்க்கு முன்னாடியே பாடல்கள் ஹிட் ஆச்சு அப்படின்னா தியேட்டருக்கு ஆடியன்ஸை ஈஸியாக ஈர்த்தர முடியும் அப்படிங்கிற நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டு ஜிவி பிரகாஷ் அவர்கள் ரொம்ப அற்புதமான பாடல்களை இந்த படத்திற்கு கொடுத்திருக்கிறது இந்த படத்திற்கு ரொம்ப பெரிய ப்ளஸ். அதை தாண்டி பின்னணி இசையிலையும் தான் ஒரு கைத்தேர்ந்த இசையமைப்பாளர் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை ஜிவி பிரகாஷ் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை தாங்கி நிற்பது ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையும். அவர் இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ்ஸாக மாறி நிற்கிறார். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா, அது நடிகை தேவதர்ஷினி அவங்கள தான் சொல்லி ஆகணும். படத்தில் அவங்க கென்னனுடைய அம்மாவாக நடிச்சிருக்கிறாங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப நுட்பமாக உணர்ந்து புரிஞ்சு ஒரு ஆத்மார்த்தமான நடிப்பை இந்த படம் முழுக்க அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. தன்னுடைய உறவினர்கள் மத்தியில் அவமானப்படுகிற இடமாக இருக்கட்டும், ஒரு மகனுக்கு அப்பாவியான அம்மாவாக இருக்கிற காட்சிகளாக இருக்கட்டும், ஒரு கணவனுக்கு ஒரு பிரியமான மனைவியாக இருக்கிற காட்சிகளாக இருக்கட்டும், கடைசியில் உடஞ்சி அழுகிற தாயாக இருக்கிற காட்சிகளாக இருக்கட்டும், தனக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன காட்சிகளில் கூட பெர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணி 100% நடிப்பை வெளிப்படுத்தி தன்னுடைய இருப்பையும் தன்னுடைய நடிப்பையும் ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தி இருக்கிறாங்க தேவதர்ஷினி. அவங்களுடைய நடிப்பும் இருப்பும் இந்த படத்திற்கு அடுத்த பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் கென்னனுடைய அப்பாவாக நடித்திருக்கிற நடிகர் சுராஜ். இவர் நம்ம மலையாள சினிமாக்களில் நிறைய பார்த்துருக்கோம். அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. தமிழில் ஒரு சில படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் அவருக்கு ஒரு நிச்சயமாக முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு கண்டிப்பான அப்பாவாக, ஒரு அன்பான கணவனாக, நண்பனாக மாறிப்போன ஒரு தந்தையாக அப்படின்னு பல்வேறு படிநிலைகளில் தன்னுடைய அப்பா கதாபாத்திரத்தை இவர் அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காட்சிகளுடைய நுட்பத்தை உணர்ந்து இவரும் சிறப்பாக நடிச்சிருக்கிறதுனால தான் இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் நமக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது. இவருடைய நடிப்பு இந்த படத்திற்கு ஒரு முக்கியமான பிளஸ்.
படத்தினுடைய அடுத்த ப்ளஸ், இந்த படத்தினுடைய நாயகிகள் 3 பேர் இருக்காங்க. அதில் 2 பேர் புதுமுகங்கள், ஒருத்தவங்கள நம்ம சிறை அப்படிங்கிற படத்தில் பார்த்து ரசிச்சிருக்கோம். ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க தான் இந்த படத்தினுடைய நாயகி அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்க தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த புது நாயகிகள் 2 பேரும் ஹோல்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டதனுடைய காரணத்தினால தான் கதாநாயகனுடைய கதாபாத்திரமே எல்லா காட்சிகளையும் நிற்குது அப்படின்னு சொல்லணும். கதாநாயகனுக்கு மாறி மாறி இவங்க 3 பேர் மேலேயும் காதல் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த காதலே அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க, அவங்க எப்படி அதை கையாளுறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய நடிப்பில் அவங்க ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தின விதத்தில் அந்த 3 நாயகிகளுமே இந்த படத்தினுடைய பிளஸ்ஸாக மாறி மக்கள் மனசில் இந்த யூத் திரைப்படத்தை ஒரு படி கொண்டு போய் மேலே வைக்கிறாங்க. தமிழ் சினிமாவும் சரி, தமிழ் சினிமாவினுடைய ரசிகர்களும் சரி, நல்ல திறமைசாலிகளையும் நல்ல திரைப்படங்களையும் எப்பவுமே ஆறாவாரத்தோட மனசில் ஏந்தி கொண்டாடி இருப்பாங்க. அப்படி ஒரு கொண்டாட்டத்திற்கு உரிய படமாகத்தான் நாம் இந்த யூத் படத்தையும் அந்த யூத் படத்தினுடைய மொத்த டீமையும் நம்ம சொல்லலாம். ஆனாலும் இந்த படத்தில் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் சரி செஞ்சிருந்தா இன்னும் இந்த படத்தை ரொம்ப பெட்டரான ஒரு படமாக, இன்னும் ஃபீல் குட் ஒரு படமாக கொண்டு வந்து மக்கள் மத்தியில் நிறுத்தி இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் நமக்கு வரதுக்கு காரணம் இந்த படத்தில் இருக்கிற ஆங்காங்கே இருக்கிற சின்ன சின்ன மைனஸ் தான். அந்த மைனஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்த்துடலாம். யூத் திரைப்படத்தினுடைய முதல் மைனஸ் யார் அப்படின்னா, அதையும் நம்ம கென்னுக்கு தான் சொல்லி ஆகணும். எதற்காக அப்படின்னா, அவருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 பொறுப்புகள். நாயகனாக ஒரு பொறுப்பு, ஒட்டுமொத்த படத்தையும் ஒரு தன்னுடைய தோளில் தாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். இன்னொரு பொறுப்பு இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு, ஒரு நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு. இந்த 2 பொறுப்புகளையும் 2 கையிலையும் வச்சுட்டு இவர் பேலன்ஸ் பண்ண முடியாமல் சில இடங்களில் சங்கடப்பட்டிருக்காரோ அப்படின்னு நம்ம படம் பார்க்கும்போது தோணுது. பல இடங்களில் நாயகன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு தான், அந்த கேரக்டர், அந்த பொறுப்புக்கு தான் இவர் ரொம்ப வேல்யூ கொடுத்துருக்கிறாரு. சில இடங்களில் இயக்குனராக இவர் கொஞ்சம் ஒரு மைனஸ் இவருக்கு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த லேக்லாம் இல்லாமல் ரைட்டிங் டைம்லேயே அதெல்லாம் சரி செஞ்சிருந்தா படம் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது. அது இல்லாமல் போனது படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் தான் படம் அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் நிறைய எமோஷனலான விஷயங்கள் நமக்கு கனெக்ட் ஆகுது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அப்படியான எந்த விதமான விஷயங்களும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் அந்த படம் ஓடுறது நமக்கு ஏதோ ஒரு ஒட்டாத சினிமாவை பார்க்குற ஒரு ஃபீல் நமக்கு வர்றதை தவிர்க்க முடியல. இந்த செகண்ட் ஹாஃபுக்கு இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்களே, எமோஷனலாகவும் சரி, ஒரு நிறைய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி நல்ல நல்ல காட்சிகளை இவங்க யோசித்து எழுதின அந்த விதமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் இவங்க வச்சுருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே லேக் இல்லாமல் போயிருந்திருக்கும். அப்படி லேக் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் சேர்ந்திருந்தால் இந்த படம் ஒரு நிறைவான படமாக மாறி இருந்திருக்கும். அது இல்லாமல் போனது படத்தினுடைய இன்னொரு மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் படத்தில் பல காட்சிகளை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பாராட்டுதலுக்குரியது தான். ஆனால் ஒரு சில காட்சிகளை ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடான காட்சிகளை கம்போஸ் பண்ணும் பொழுது தங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இவங்க கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. எஸ்பெஷலி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி வர அந்த காட்சி, ஒரு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நிற்பாங்க, இந்த பக்கத்தில் காதலி, இந்த பக்கத்தில் முன்னாள் காதலி, நடுவில் நாயகன், அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேஜிங்கே ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஸ்டேஜிங் இருந்த மாதிரி அந்த காட்சி நமக்கு தோன்றுனது. அது மாதிரி இன்னும் ஒரு சில காட்சிகள் நமக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தினது சினிமாட்டோகிராஃபியினுடைய ஒரு சின்ன மைனஸாகத்தான் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வழக்கமான அடலசன்ட் ஏஜ் சினிமா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது வழக்கமாக அந்த ஸ்கூல் பசங்க என்ன மாதிரியான சேட்டைகள் பண்ணுவாங்க, எப்படியான அவங்களுடைய காதல்கள் இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த சர்க்கிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காலமாக பார்த்துக்கிட்டு வந்த விஷயத்தை தான் திரும்பவும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் இருக்கிற தனித்துவமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படம் கையாண்டு இருக்கிற எமோஷனல் காட்சிகள் தான். இந்த படம் இந்த எமோஷனல் காட்சிகள் தான் இந்த படத்தினுடைய பேக் போனே, இந்த படத்தினுடைய ஃபவுண்டேஷனே, அடித்தளமே இந்த எமோஷனல் காட்சிகள் தான். இந்த எமோஷனல் காட்சிகளின் மீது தான் இந்த வழக்கமான காட்சிகள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அந்த எமோஷனல் காட்சிகளில் இன்னும் டெப்த் இல்லாமல் பல இடங்களில் ரொம்ப செயற்கையாக வேணும்னே திணிச்ச மாதிரி இருந்தது. அந்த எமோஷனல் காட்சிகள் நமக்கு கனெக்ட் ஆகாமல் போனதுக்கு காரணமாயிடுச்சு. இன்னும் பெட்டராக அதை சரி செஞ்சுருந்தா இந்த படம் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். அது இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய ஆகப்பெரும் மைனஸ்.
படத்தினுடைய நாயகன் கென்னுடைய கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதத்திலேயே ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு தோணுது. என்ன அப்படின்னா, அவர் பார்க்குற பெண்கள் எல்லாரையுமே லவ் பண்ணிடுறாரு. ஒரு பொண்ணு விட்டுட்டு போனால் டப்புன்னு இன்னொரு பொண்ணுக்கு லவ்க்குள்ள போயிடுறாரு, அந்த பொண்ணு விட்டுட்டு போனால் இன்னொரு லவ், இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது கடைசியில் அவர் அந்த காதலை இப்போ காதலிச்சிட்டு இருக்கிற பொண்ணை இவர் காதலிச்சிட்டு இருக்கிற பொண்ணை ஏற்றுக்கொள்வாரா, அந்த காதல் சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கிளைமாக்ஸில், அது அந்த எதிர்பார்ப்பு நமக்கு குறைந்து போவதற்கான காரணம் இவருடைய கேரக்டரைசேஷன் தான். இந்த படத்தில் இவர் கேரக்டரை எழுதின விதம் தான். இவன் தான் பார்க்குற பொண்ணுங்களை எல்லாம் லவ் பண்ணுறானே, இவனுக்கு அந்த லவ் செட் ஆனா என்ன செட் ஆகலைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் ஆடியன்ஸ் இருக்கும் பொழுது, அப்படியான சூழலில் கென் நம்ம எதிர்பார்க்காத ஒரு முடிவை படத்தில் கிளைமாக்ஸில் எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படாமல் போயிடுது. அந்த விஷயத்தை இன்னும் அவங்க பெட்டராக சரி செஞ்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா நமக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அது இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய இன்னொரு மைனஸ். யூத் திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு கிடைத்த முதல் வாய்ப்பை ஒரு இயக்குனராக சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கென் நிறையவே மெனக்கெட்டிருக்கிறாரு, நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஹார்ட் ஒர்க் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விளையாட்டுத்தனமான படம் இல்லை. இதை தாண்டி பெற்றோர்கள் அவங்களுக்கான பொறுப்புகள் அதெல்லாம் அந்த பசங்க உணர்ந்துக்கணும். அடலசன் பீரியடில் நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதை தாண்டி குடும்பம் சார்ந்த பொறுப்புணர்வோடு ஒரு பையன் செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லணும்னு முயற்சி பண்ணி கிளைமாக்ஸில் ஒரு காட்சியை வச்சிருக்காங்க இல்லையா, அந்த காட்சி தான் இந்த படத்தினுடைய ஆகப்பெரும் ப்ளஸ். ஆனால் அந்த காட்சி அப்படிங்கிறது நல்ல காட்சி தான், ஒரு நல்ல ஒரு பாடம் தான், இன்றைய இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த ஒரு காட்சிக்காக ஒட்டுமொத்த படத்தையும் நம்ம வந்து எல்லா இளைஞர்களுக்கான பாடமாக, இன்றைய தலைமுறைக்கான பாடமாக நம்மளால சொல்லிட முடியாது. அந்த கிளைமாக்ஸ் காட்சியில் இந்த பொறுப்புணர்வு மொத்த படத்துலையும் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாக இருந்திருக்கும். அப்படி இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான மைனஸ். படத்தில் ரொம்ப முக்கியமான எமோஷனல் காட்சிகள்லாம் தேவையில்லாமல் வற்புறுத்தி ரொம்ப அன்பிளான்டாக உள்ளே கொண்டு வந்து சொருகுன மாதிரி இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கென்னனுடைய அம்மாவான தேவதர்ஷினியும் அவருடைய கணவரும் 2 பேரும் சேர்ந்து தேவதர்ஷினியுடைய வீட்டுக்கு போவாங்க, பழைய வீட்டுக்கு, அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு. அங்கே இவங்க அவமானப்படுற அந்த காட்சிகள்லாம் எதற்காக இந்த காட்சியை வச்சுருக்கிறாங்க, தேவையே இல்லாமல் இருக்கே, ஏன் வழியை வந்து இந்த காட்சியை செருகிருக்கிறாங்க, ஏன் வற்புறுத்தி இந்த காட்சியை உள்ளே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி படம் பார்க்கும் நமக்கு வருது. எமோஷனலாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இப்படியான காட்சிகளை வைத்திருப்பது படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன அயற்சியை கொடுக்குது. அதை தவிர்த்திருக்கலாம், தவிர்க்காமல் போனது படத்தினுடைய மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் அப்பாவிற்கும் மகனுக்குமான அந்த எமோஷனல் காட்சிகள் இருக்கு இல்லையா, கோபக்கார அப்பா எந்த கட்டத்தில் எந்த நிமிடத்தில் தன் மகனின் மீது அன்பை காட்டுறாரு, அந்த அன்பை மகன் எப்படி உள்வாங்கிக்கிறான், உள்வாங்கினதுக்கு பிறகு அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியான முடிவை எடுக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் ப்ரெசென்ட் பண்ண விதம் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். கென் கருணாஸ் அண்ட் கேங் உருவாக்கி தந்திருக்கிற அந்த திரைப்படத்தை இன்றைய தலைமுறையினர் அப்படி மகிழ்ச்சியோடு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத தியேட்டரில் பார்க்கும்போது நம்மளால் ஃபீல் பண்ணிக்க முடிஞ்சது. ஆனால் அவர்களை தாண்டி இதற்கு முந்தைய தலைமுறை இந்த படத்தை ரசிக்கிறாங்களா அப்படின்னா அவர்களையும் ஈர்ப்பதற்காக இந்த படத்தில் நிறைய காட்சிகள் வச்சுருக்காங்க. அந்த காட்சிகள் சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகுது, சில இடங்களில் கொஞ்சம் கிளிஷேவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இதெல்லாம் நம்முடைய கருத்து தான். நம்முடைய நிகழ்ச்சி இந்த யூத் திரைப்படத்திற்கு என்ன நட்சத்திர மதிப்பீடு வழங்க போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்தலாம். கென்னனுடைய நடிப்பிலும் இயக்கத்திலும் வெளிவந்திருக்கிற யூத் திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 3. நேயர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.